ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம் எல்லாருக்கும் வறுமை இல்லாத ஆசீர்வாதமான நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசை. அதற்காகத்தான் தினந்தோறும் உழைக்கிறோம், தொழில் செய்கிறோம், வேலை செய்கிறோம், எப்படியாவது ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றுவது கர்த்தர். கர்த்தர் அருளும் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அந்த ஐஸ்வர்யத்தில் ஆசீர்வாதத்தில் வேதனைகள் இருக்காது. குறுக்கு வழியில் ஏதேதோ திட்டங்களை போட்டு நேர்மை இல்லாமல் நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் நம்மை ஐஸ்வர்யவானாக வெளி உலகிற்கு காட்டலாம். ஆனால் அதில் நிம்மதி இருக்காது, அது வேதனையை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தர் அருளும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆண்டிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதை விடுத்து உங்களுடைய படிப்பின் மீது, திறமையின் மீது, வேலை பார்க்கும் கம்பெனி மீது நம்பிக்கை வைத்து ஐஸ்வர்யவனாக மாறிவிடலாம் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது. கர்த்தர் யாருக்கு தம்முடைய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார் தெரியுமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திரு ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவையே கர்த்தர் நமக்கு தந்துவிட்டார். அவரை விட இந்த உலகில் வேறு எதுவும் பெரிதல்ல. அப்படி இருக்க நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது மற்ற எல்லாவற்றையும் நிறைவாய் உங்களுக்கு தந்தருளுவார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இங்கே லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்பதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன் வீட்டில் பிறந்த 318 ஆட்களை கூட்டிக் கொண்டு அவர்களை தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்து எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறார். இதை அறிந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமிடம், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அங்கே ஆபிரகாம் எவ்வளவு அருமையான பதிலை சொல்லுகிறார் பாருங்கள். ஆபிரகாமை நீர் ஐஸ்வர்யமாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் கை எப்பொழுதும் உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் குறுக்கு வழியில் ஐஸ்வர்யனாக விரும்பவில்லை, கர்த்தர் ஐஸ்வர்யனாக்கு வரைக்கும் காத்திருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமில் காணப்பட்ட இந்த விசுவாசமும் தெளிவும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யனாக்கு வரைக்கும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் நாம் காத்திருப்போம். நம்முடைய முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான்களாக மாற்றினார். அவர்கள் எல்லாரும் கர்த்தரையே சார்ந்து நின்றார்கள். அவர்களை ஆசீர்வதித்த அதே தேவாதி தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தில் வேதனைகள் இருக்காது.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் தருகிறீர் என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நீர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆபிரகாம் லோத்தை மீட்க எத்தனை பேரை தன்னுடன் கூட்டி சென்றார்? ஏ 318, பி 319, சி 320, டி 400. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.